ஓம் சாய்ராம். நீங்க நல்லா கவனிச்சிருக்கீங்களா? நம்ம கூடயே சில பேர் இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா எங்கிட்ட தான் ஜாக்பாட் அடிச்சதுன்னே தெரியாது, நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய ஆள் ஆயிடுவாங்க. பணம், காசு, வீடு, கார்னு அவங்களோட நிலைமை பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் அடையாளமே தெரியாத அளவுக்கு அவங்க ஆளே மாறி இருப்பாங்க. அப்படி ஒரு ஜாக்பாட் உங்களுக்கும் வேணுமா? நான் சொல்ற இந்த ஒரே ஒரு சிம்பலை மட்டும் நீங்க எப்பவும் கையோட வச்சுங்க, உங்களை தேடியும் மிகப்பெரிய ஜாக்பாட் வரும். அதிர்ஷ்டம் நீங்க எங்கேயும் தேடி போவானாங்க, அதுவே உங்களை தேடி வருங்க. அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான ஒரு சிம்பிள் தான் இது. அது என்ன சிம்பிள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சில சிம்பிள்ஸ்ல இருக்குங்க கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சிம்பிள்ஸ், ரொம்ப உகந்த சிம்பிள்ஸ். ஓம், வேல், திரிசூலம், பிறை சந்திரன், இப்படி இருக்க சிம்பிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு ரொம்பவே ரொம்ப பிடிச்ச சிம்பிள்ஸ். அதில் ஒரு சிம்பிள் தாங்க ஸ்வஸ்திக். இந்த ஸ்வஸ்திக் சிம்பிள் பார்த்தீங்கன்னா தெய்வீகத்தையும் தெய்வாம்சத்தையும் உள்ளடக்கிய ஒரு அற்புதமான குறியீடாகும். இந்த குறியீடு யார்கிட்ட இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஜாக்பாட் தான் அப்படிங்கிறது ஆன்மீகம். இந்த ஸ்வஸ்திக் சிம்பிளை ஆண் பெண் அப்படிங்கிற பாகுபாடுலாம் இல்லாமல் யார் வேணாலும் அணிஞ்சுக்கலாங்க. இந்த ராசிக்காரங்க தான் அணியணும் அப்படின்ட்டு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இந்த ஸ்வஸ்திக் சிம்பிளை எல்லாருமே அணிஞ்சுக்கலாங்க. எந்த ராசியினருக்கும் பொதுவாக பயன்படுத்தக்கூடிய ஒரு குறியீடுன்னு பார்த்தீங்கன்னா அது ஸ்வஸ்திக் சிம்பிள் தாங்க. இப்போ உங்க வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு வாஸ்து தோஷம் இருக்கு, சரி கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, வீட்டில் அந்த வாஸ்து ஏதாச்சும் தோஷம் இருக்கு அப்படின்னா உங்க வீட்டில் இருக்க இந்த சின்ன சின்ன வாஸ்து குறைபாடுகளுக்கு ஸ்வஸ்திக் சின்னத்தை பயன்படுத்தலாம். வீட்டோட வாசல்ல ஸ்வஸ்திக் சின்னத்தை ஒட்டி வைப்பவர்களுக்கு நோய் தாக்குதல் எல்லாம் குறையுங்கிறது நம்பிக்கைங்க. சில பேருக்கு மனசுல எப்ப பார்த்தாலும் ஒரு மன உளைச்சல் இருந்துட்டே இருக்கும், துக்கம் இருந்தாலோ இல்ல கவலைகளா இருந்தாலோ அதெல்லாம் நீங்கி உங்க வீட்டுல மகிழ்ச்சி பெருக ஸ்வஸ்திக் சின்னத்தை வீட்டோட வாசலுக்கு நேரே மேல் பகுதியில் ஒட்டி வைக்கலாம். இப்படி ஒட்டி வச்சீங்கன்னா உங்க வீட்டுல இருக்க வாஸ்து குறைபாடுகளும் குறையும். உங்க வீட்டுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரக்கூடிய சக்தி இந்த ஸ்வஸ்திக் சிம்பிளுக்கு இருக்குங்க. ஸ்வஸ்திக் சின்னம் பாத்தீங்கன்னா இப்போ லாக்கெட்டா கிடைக்குது, டாலரா கிடைக்குது, மோதிர வடிவில் கிடைக்குது, ஏன் பிரேஸ்லெட்ல கூட இருக்கு. இப்படி உங்களால முடிஞ்ச அளவுக்கு எந்தெந்த வழியில ஸ்வஸ்திக் சின்னத்தை பயன்படுத்துறீங்களோ அப்போ நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கும். நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் இருந்தாலே நமக்கு வெற்றி மேல் வெற்றியும் அதிர்ஷ்டமும் யோகமும் தானா சேருங்க. உங்க பர்ஸ்ல ஸ்வஸ்திக் சின்னம் பொறித்த பேப்பர் ஒன்றை வச்சுக்கிட்டீங்கன்னா போதும், பணம் மேலும் மேலும் சேரும். மணி பர்ஸ்ல மட்டும் இல்லைங்க, நீங்க பணம் வைக்கிற கல்லா பெட்டி, பீரோ எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை பார்க்கலாம். நார்த் இந்தியாவில் மார்வாரிஸ் இருக்க கடையில எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த ஸ்வஸ்திக் சின்னம் நிறைய இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க தொழில் செய்யற இடங்கள், உத்தியோகம் செய்யும் இடங்கள், வியாபார ஸ்தலங்கள் எல்லா இடத்துலயுமே ஸ்வஸ்திக் சின்னம் இருப்பது உங்களுக்கு ரொம்ப நன்மையை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம பூஜை அறையில கண்டிப்பா ஸ்வஸ்திக் சின்னம் இருப்பது தெய்வீக அலைகளை அதிகரிக்க செய்யும். ஸ்வஸ்திக் சின்னம் பார்த்தீங்கன்னா இறையாற்றலை அதிகரிக்க செய்து அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொண்டு வரக்கூடிய அற்புத குறியீடாகும். அதனால உங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை எப்படிலாம் பயன்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் பயன்படுத்துங்க. நீங்களும் மிக விரைவிலேயே ஜாக்பாட் அடிச்சு பெரிய கோடீஸ்வரர் ஆவீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.